வணக்கம் நட்புகளே. உங்களதாங்கி முதல்ல நெல்லை லதாங்கி யூடியூப் சேனலை பார்க்குற உள்ளங்களுக்கு மனமார்ந்த கோடி நன்றிகள். காரணம், இப்பொழுது என்னுடைய நெல்லை லதாங்கி யூடியூப் சேனலை பார்க்குற கொஞ்சம் தொகை அதிகரித்த மாதிரி இருக்குது, ஒரு வீதம் அதிகரிப்பாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு 4000 வாட்ச் டைம் வந்தால் தான் அதுக்கான ஒரு யூடியூப் தளத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் லதாங்கிக்கு இப்போ ஒரு 1600 அவர்ஸ் தான் இருக்குது. இன்னும் 4000க்கு 2400 அவர்ஸ் வரணும். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, ஜோக்காகவோ சீரியஸாகவோ நீங்கள் மண்டையை போட்டுடுவீங்க 4000 அவர்ஸ் வரைக்கேண்டா. அது உண்மைதான். ஏனென்றால் நான் கொரோனா டைமிலேயே இந்த சேனலை உருவாக்கினது. ஆனால் அந்த நேரம் இசை சம்பந்தமான விஷயங்கள், விழிப்புணர்வு அப்படி தான் போட்டு கொண்டு இருந்தேன். எல்லாம் போடுறதுண்டு இல்லை. ஆனால் இப்போ எல்லாத்தையும் காய்ச்சி போடுறேன்னு. ஏனெண்டா இப்போ யூடியூப்த்திலும் அப்படித்தான் வந்துட்டுது. அதாவது நாங்கள் கதைக்கிறது, போகிறது, நிற்கிறது, நடக்கிறது எல்லாமே போட்டால் பார்க்குறாங்க அதுகளை. அதால் லதாங்கையும் யோசிச்சுட்டு என்னென்ன கதைக்க முடியுமோ அதை காய்ச்சி போட்டு கொண்டு இருக்கிறேன். அது எந்தளவு திறம் சக்ஸஸோ அது தெரியா. ஆனால் எல்லோரும் ஒரு கொஞ்சம் பார்க்குற கூடி இருக்குது. என்னென்னு தெரியல. அது உண்மை. அவங்களுக்கு நன்றி. நான் கூடின 4000 வாட்ச் டைமை போடுறதுக்கு உங்கள்கிட்ட சப்போர்ட்டை வேண்டி நிற்கிறேன். இப்போ சுருக்கமாக சொன்னால், இப்போ லதாங்கின்ற சேனல் எல்லாம் உண்மைத்தன்மையாக தான் இருக்குது. என்னென்னா தலைப்பு உண்டாயும் உள்ளுக்க வேறு விஷயமாயும் இருக்காது நிச்சயமாக. அப்படி சரி தலைப்பை நான் சிறிது மாற்றினா கூட அதில் வியூவர்ஸ் பார்க்குறது கூடுது. அப்போ நாங்கள் தலைப்பு என்ன சொல்கிற, எங்களுடைய வியூஸை கூட்டுறக்காண்டி தலைப்பை நான் ஒரு காலமும் மாற்றியோ பிள்ளையாயோ உள்ளே போய் பார்க்கட்டுமென்று சொல்ல போகிறேன் இல்லை. அதால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய விஷயங்களை. இப்போ என்னுடைய நெல்லையில் தாங்க யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும். எந்த தனித்த முயற்சி, ஒரு ஃபோனை கூட கேமரா எடுக்கிறதுக்கு ஒரு உதவி இல்லை, சரியா? இப்போ அந்த தன்மையில் என்னுடைய வளர்ச்சி அல்லது என்னுடைய ஊக்கம், என்னுடைய முயற்சி உண்மையிலே எல்லாராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் எல்லாருக்குமே நிறைய சப்போர்ட் இருக்குது. ஒரு எனக்கு கேமரா ஃபோனை பிடிச்சு எடுக்கக்கூட எனக்கு சப்போர்ட் இல்லை. இப்போ அந்த வகையில் இந்தளவு வந்தது எனக்கு பெரிய ஒரு விஷயம். என்றது என்னுடைய யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே என்னுடைய விஷயங்கள் தான். இப்போ யாருடைய விஷயங்களையும் போடுறது குறைவு. ஆனால் இனி இப்போ யார் எல்லாம் போடலாம்டா ஓரளவு எடுத்து போட்டு செய்யாண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் இதுவரை தந்த சப்போர்ட்டுக்கு நன்றிக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து நெல்லையில் தாங்க யூடியூப் சேனலை பாருங்க, எனக்கு சப்போர்ட் தாங்க. எனக்கு ஹெல்ப் இருந்தால் நான் ஓடி கொடுத்துருவேன். ஆனால் அது முடியாத காரியம். எதப்படியோ எல்லாம் ஒருத்தட்ட கையிலான் இருக்குது. அதால் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்னுடைய 4000 அவர்ஸை ஏற்படுத்தி எனக்கும் ஒரு சின்ன ஒரு யூடியூப் ஏதாவது என்னென்னு சொல்கிறாங்க, ஏதோ என்ன பட்டனா, என்ன பட்டன், சில்வர் பட்டன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ அதால் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணின அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ஓகே. இப்போ டிக்டாக் வலைத்தளம் சரி, அதில் இப்போ நான் போடுறதை சரியாக குறைச்சிட்டேன். ஏனென்றால் அந்த டிக்டாக் வலைத்தளத்தால் நான் பல இடங்களில் புறந்தள்ளப்பட்டிருக்கிறேன், பல இடங்களில் அவமதிக்கப்பட்டிருக்கிறேன், பல இடங்களில் டிக்டாக் போகுது, டிக்டாக் வருகுது, டிக்டாக் என்று சொல்கிற விஷயங்கள் போய்கொண்டிருக்கு. அதாலே ஏனப்பா அந்த வேலை, சரியா? ஆனால் இனி நான் டிக்டாக்லேருந்து விடுபட்டாலும் அது மாறப்போகிறதில்லை. டிக்டாக் நான் செய்தது தான் எல்லாம். சிலதங்கிட்ட தலையெழுத்து மாதிரி இதுவும் லதாங்கிக்கு ஒரு தலையெழுத்தாக வந்துட்டுதோ என்ன உதவியா இந்த வலைத்தளத்துக்கு வந்தது. இனி வந்தாச்சு, ஏதோ ஒரு கரகாணத்தானே வேணும். அதால் உதவி என்னுடைய பார்க்குற அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. பார்க்காதவர்களும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய வாட்ச் டைமை கூட்ட செய்யுங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவ்வளோதான் இல்லை தான் அங்கேயால் செய்யக்கூடிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.